வணக்கம் நண்பா, இது அமர்ஸ்வியூ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லாஸ்ட்டு 10 இயர்ஸாக டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ஸ்லேருந்து ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து செகண்ட் பார்ட். ஆக்சுவலாக நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2014 டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண விஏஓ ப்ளஸ் குரூப் 4 எக்ஸாமுக்கான தமிழ் கொஷின் பேப்பர்ஸை எடுத்து பார்த்துட்ருக்கோம். இதில் ஆல்ரெடி பார்ட் 1ல் ஃபஸ்ட்டு 10 கொஷின் பார்த்தாச்சு. இது பார்ட் 2ல் இருக்கிற நெக்ஸ்ட்டு 10 கொஷின்ஸ். வீடியோ லென்த்தாக பார்க்கணும் அப்படிங்கிறதுனால 10 கொஷினாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். நம்ம 11th கொஷின் பார்க்கலாம். அரியவற்றுள் எல்லாம் அரிதோ பெரியாரை இவ்வடியில் பயின்று வரும் எதுகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்று வருவது எதுகை. இதில் வந்து பார்த்திங்களா 1, 3, 4 சீர்களில் 2ஆம் எழுத்து ரி அப்படிங்கிறது ஒன்று வருவது. ஸோ இது வந்து மேற்கதுவாய் எதுகை. 12வது கொஷின் பார்த்திங்கன்னா, அப்பா நான் வேண்டுதல் கேட்டறி புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கெல்லாம் அன்பு செய்யல் வேண்டும். இதில் பயின்று வரும் ஏபு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இறுதிச்சீர்கள் ஒன்று வருவது ஏபு. ஸோ இதில் இருக்கிற இறுதி சொல்கள் என்ன அப்படின்னா வேண்டும் வேண்டும். 13வது கொஷின் பாருங்கள். ஈற்றடியின் ஈற்றுச்சீரானது ஓரிசை வாய்ப்பாட்டுக்குள் கொன்று முடியும் பாவகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நம்மளுக்கு தெரியும், ஈற்றுச்சீர் நார்மலர் காசு பிறப்பு எனும் ஓரிசை வாய்ப்பாட்டுக்குள் ஏதேனும் ஒன்று கொண்டு முடிந்தால் அது வந்து வெண்பா அப்படிங்கிறது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நம்ம 14வது கொஷின் பாருங்கள். கூவா முன்னம் இளையோன் குறுகி நீன் ஆவா யார் என அன்பின் இறைஞ்சினான். இதில் இறைஞ்சினான் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கம்பராமாயணத்தில் அயோத்தி கண்டமில் குகப்படலமில் வரும். யார் இறைஞ்சினான்னா இலக்குவனன் குகன் கட்ட போய் இறைஞ்சினான் அப்படிங்கிற மாதிரி வரும். இதில் இறைஞ்சினான் யார் அப்படின்னா குகன். சொல்லுக்கேற்ற அடுத்து 15 சொல்லுக்கேற்ற பொருளை பொறுத்தங்கன்னு கொடுத்துருக்காங்க. இது ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 4, 3, 2, 1. அம்பினா படகு, அல்னா இருள், துடினா பறை, தலைமுடினா குஞ்சி. அதாவது கருத்த தலைமுடி அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வரும் அது. அடுத்து 16வது கொஷின் பாருங்கள். நூலையும் நூலாசிரியரையும் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு 4, 3, 1, 2 அப்படிங்கிறது ஆன்சர் வரும். ஏ ஆன்சர். விந்தன் அப்படின்னா பாலும் பழமும், சமுத்திரம் சோற்றுப்பட்டாளம், இந்திரா பார்த்தசாரதி குருதிப்புணல், மூவா பெற்ற மனம் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து 17வது கொஸ்டின் பாருங்கள். நூலையும் நூலாசிரியரையும் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ஃபஸ்ட்டு ஏ தான் ஆன்சர். 4, 1, 2, 3. இது 18வது கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் நூற்றுள் நான் பார்த்தசாரதி எழுதிய நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் பார்த்தசாரதி எழுதியது வந்து இதில் சமுதாய வீதி. அடுத்து 19வது கொஷின் பாருங்கள். பின்வரும் தொகுப்பில் பொருந்தாத சொல்லினை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா வெண்மை அப்படிங்கிறது வெப்பத்தை குறிக்கும், அது வந்து பொருந்தாது. மற்ற மூணும் பார்த்திங்களா நிறம் வண்ணங்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பொருந்தாது. 20வது கொஷின் பாருங்கள். அகர வரிசைப்படி எடுங்க. அதுக்கு வந்து பி தான் ஆன்சர். மண், மீன், முடி, மெல்ல, மயல் அப்படிங்கிறது. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்.